கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். தாவீது அழகாக சொல்றாரு, அவர் மிகப்பெரிய ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அவருக்கு அநேக வேலைகள் பொறுப்புகள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று அந்த ராஜா சொல்றாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா தேடுறது கிடையாதுங்க. அந்த நேரத்துலதான் நம்ம அநேக வேலைகளை வச்சுக்கிறோம். ஆனா இந்த 7 நாள்ல ஒரு நாள் கர்த்தருக்கு என்று நம்ம கிடுக்க போகிற அந்த நேரத்தை நம்ம கிடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குறைகள், நம்முடைய தேவைகள் என்ன என்று ஏசப்பா நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க. இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை பரவாயில்ல, எப்படியோ வாழ்ந்துட்டேன். ஆனா இனி நான் ஆண்டவருக்காக, ஏசப்பாக்காக ஒரு நாள் நான் நிச்சயமா அவருடைய ஆலயத்திற்கு நான் போவேன் என்று இந்த 7 நாட்கள்ல ஒரு நாள் கர்த்தருக்கு என்று நீங்க அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து